சரிங்களா? ஸோ நம்ம சக்ஸஸோட பல பரிமாணங்கள் அக்கார்டிங் டு தோர்காம் சராதரி. ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 6 ஃபேக்டர்ஸ் டு எலிமினேட் ஃபார் சக்ஸஸ். அப்போ நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஃபியரை பற்றி பேசாதீங்க, ஃபியரை பற்றி யோசிக்காதீங்க, மற்றவங்களுக்கும் ஃபியர் கொடுக்காதீங்க, நீங்களும் என்ன பண்ணாதீங்க, மற்றவங்கள்ட்டேருந்து நீங்களும் ஃபியரை எடுத்துக்காதீங்க. ஸோ இதை 4 பாயிண்ட் நம்ம போன தடவை ஃபியரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி த செகண்ட் ஃபேக்டர் டு எலிமினேட் இஸ் ஹேட்ரட். ஹேட்ரட்னா என்னது? வெறுப்பு. சரியா? அது பார்க்க போகிறோம். மிச்ச 4மே இன்றைக்கி பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் கிரேட் இன்வொகேஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? கண்ணை முடிக்கலாமா? மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஓப்பன் யுவர் ஐஸ் வித் a big smile. நீங்க அப்போ ஒழுங்கா மாட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஹேட்ரட். நம்ம லாஸ்ட் வீக் ஃபியர் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஹேட்ரட் பார்க்க போறோம். ஹேட்ரட்னா என்னது? வெறுப்பு. சரிங்களா? ஸோ வெறுப்பு. ஓகே, வெறுப்பு தான் தோர்க்கம் வந்து செகண்ட் ஃபேக்டர் டு எலிமினேட் ஃபார் சக்ஸஸ். நம்ம வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு நம்ம எலிமினேட் பண்ண வேண்டிய செகண்ட் ஃபேக்டர் என்னதுன்னா ஹேட்ரட், வெறுப்பு. சரியா? ஸோ ட்ரை மச் ஆஸ் பாசிபிள் நாட் ஹேட். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண சொல்கிறாங்க? நம்ம யார் மேலேயும் வெறுப்பு காமிக்க வேணாங்கிறாங்க. சில நேரம் நம்ம மேலே வெறுப்பு காமிச்சிட்டு இருப்போம். நிறைய ட்ரை பண்ணி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்ம மேலே என்ன ஆயிடுது? என்னடா அது, எவ்வளோ தாண்டா நானும் மாறிட்டே இருக்கேன், எவ்வளோ தாண்டா நானும் விட்டு கொடுத்துட்டே இருக்கேன்னு சொல்லி நான் மட்டுமே மாறிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம மேலேயும் வெறுப்பு வருது. ஸோ கம்ப்ளீட்டாக வெறுப்பவே அவாய்ட் பண்ண சொல்கிறான். ஸோ அப்போ இந்த வெறுப்பு என்ன செய்யும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு அதை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் தோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறுப்பு என்ன செய்யுமா, நம்மளோட லைஃப் பிளான் ப்ளஸ் நம்மளோட லைஃப் பர்பஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்குள்ளே கொண்டு வருமா. ஸோ நம்ம சோலோட பிளான் வேறையாக இருக்கும், நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியில் எடுத்திருக்கிறதோட பிளான் வேறையாக இருக்கும், ப்ளஸ் பர்பஸ் வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்பஸை நோக்கி நம்ம மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம டெஸ்டினி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க முடியாது, பட் அன்னோயிங்காக நம்ம சோலை என்ன செய்யும்னா, நம்ம டெஸ்டினி என்னன்னு ஏற்கனவே நம்ம சோலுக்கு தெரிஞ்சனால நம்ம அதை நோக்கி, நம்ம இந்த பர்பஸை நோக்கி போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெஸ்டினியை நம்மளாவே செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அது நமக்கு டெஸ்டினி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், உங்களோட கான்ஷியஸ்னஸ்க்கு எது பெஸ்ட்டோ, உங்கள் கான்ஷியஸ்னஸோட பிளானில் என்ன இருக்கோ அதை நோக்கி மூவ் பண்ணுவோம். ஆனால் இந்த வெறுப்பு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போடுற எல்லா பிளான், நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடிக்கான பிளான் என்ன பண்ணணும், ப்ளஸ் நம்மளோட சக்ஸஸை நோக்கி என்ன பிளான் பண்ண போகிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன பிளான் பண்ண போகிறோம், அந்த பிளான் எல்லாத்தையுமே வந்து ஒரு
ஆட்டம் கொடுத்துருமா. எது? இந்த வெறுப்பு. சரியா? இந்த வெறுப்பு என்ன செய்யுமா, நமக்குள்ள நம்ம சட்டில் பாடிஸில் இருக்கிற நம்மளோட வயரிங்கை ப்ளஸ் நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டாக எரிச்சிருமா. சரிங்களா? ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சட்டில் பாடிஸில் நிறையா எனர்ஜி சேனல்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜி சேனல்ஸ்ல எல்லாமே வழியாக நமக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, நமக்குள்ள நிறையா பிராணசக்தி ஓடிட்டுருக்கு. எனர்ஜி ஒயரிங் எல்லாமே கனெக்ட் ஆகி அந்த ஒயர் வழியாக தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோக்கு வெறுப்பான ஒரு நபராக இருக்குமோ கம்ப்ளீட்டாக என்ன ஆகுமா, இந்த ஒயரு ப்ளஸ் நமக்குள்ளே வர்றதுக்கான அந்த பிராணசக்தி, அந்த எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப இந்த வெறுப்பு இருக்க என்ன ஆகும், நம்ம ரொம்ப லோ ஆகிட்டே போகும். ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓகே நமக்கு யார் மேலெல்லாம் வெறுப்பு இருக்குது. சில நேரம் நம்ம சர்க்கிள்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, நம்ம ஃபேமிலிக்குள்ளே யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது நம்ம கோவம் நிறையா காமிப்போம், பார்த்தோன்னா அது ரொம்ப வெறுப்பு, அவனை எப்படியாவது அடித்து நொறுக்கி அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கா. சில நேரம் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம அவ்வளோ வெறுப்பு காமிக்கிறோம். எப்படி காமிக்கிறோம், நல்லா அடிக்கிறோம், வேர்ட்ஸ் திட்டுறோம், நிறைய கேர்ஸ் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களேவே. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்னா அவ்வளோ வெறுப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்தால் தான் நம்ம சக்ஸஸை நோக்கி மூவ் பண்ண முடியும். சரியா? எனக்கு எல்லார்கிட்டையுமே என்னால் நான் நல்லா இருப்பேங்க, ஆனால் அந்த ஒரு நபர் மேலே எனக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குன்னா அப்போ நீங்கள் சக்ஸஸை நோக்கி மூவ் பண்ணலைன்னு அர்த்தம். நம்ம இன்னும் எங்கேயோ சக்ஸஸாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பமில் இருக்கோம், ஆனால் எப்போனாலும் ஃபெயிலியர் நம்மக்கிட்ட வரலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பர்சன்கிட்டையுமே வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம எமோஷனல் ப்ரீதிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணி தான் ஆகணும். எப்படியாவது நம்ம அந்த பர்சன் வெறுக்காமல் நிறையா ஒன்று கம்பேஷனேட் அண்ட் லவ்விங்காக டுவர்ட்ஸ் தட் பர்சன் ஆல்சோ நம்ம மாறியே தான் ஆகணும். சரிங்களா? ஸோ உண்மையாக இது என்ன செய்யுமா, அந்த வெறுப்பு நம்மளை அறியாமல் நமக்குள்ளே நம்மளை சாப்பிட்டுட்டே இருக்குமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளே சாப்பிட்டுட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸாக இருப்போங்கிற ஒரு தாட் நம்மளை விட்டே போயிடும். அப்போ நம்ம ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு பர்சன் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம சக்ஸஸே பார்க்காதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு பர்சன் ஆயிடுவோம். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா உங்களுக்குள்ள அந்த வெறுப்பு இருக்க உங்களுக்கு சக்ஸஸ் உங்களை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம நிறையா பேரை பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய பேர் கண்டிப்பாக கேட்போம். அப்போ இப்போ நம்ம சொன்னோடனே நமக்கே சில பர்சன்ஸ்லாம் ஓடுவாங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க, ஆனாலும் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்களே அப்படின்னு. ஸோ டோர்க்கம் அதுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் பார்க்க தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஆனால் பார்த்தோன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. எதை வச்சு சொல்கிறாங்க, வீட்டுக்கு போனீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் கூட அவங்களால வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரமும் பீஸ்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் அவங்க தான் இருக்கிறதுலே வாழ்க்கையிலே ரொம்ப பரிதாபக்கூறிய மனுஷங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ மணி இருக்கும், கோடிக்கணக்காக வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால அது ஒரு நல்ல அவங்களுக்காகவே யூஸ் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் கூட ஊருக்கு போக முடியாது, வெளியில் போக முடியாது, அவ்வளோ சண்டை இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கிறப்ப அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. ஸோ பிள்ளைங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப மிசரபிளாக இருக்கும். அவங்களுமே எப்போ பார்த்தாலும் கோவம், வருத்தம், எரிச்சல் அந்த இதோடே பார்த்துட்டே இருக்கிறனால அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ டிப்ரெஷன், இப்போ டிப்ரெஷன் நிறையா பேர் டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், இதை பார்த்துட்டே வளர்கிற பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ எவ்வளோதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அப்போ அவர் லைஃப் எப்படி இருக்கும், இன்டைரக்டாக அவர் லைஃபுமே மிசரபிளாக தான் இருக்குங்க. ஸோ டோர்க்கம்மா தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அவங்களால அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதனால் நம்ம எல்லாரையும் வெளி இடத்துல பார்க்க இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு தோணும். ஓகேயா? இவங்க கோடிக்கணக்காக கொள்ளடிக்கிறாங்க, லட்சம் கோடியில் கொள்ளடிக்கிறாங்க, ஆனால் நல்லா தானே இருக்காங்க. இங்கே ஊருக்கு வெளியில் பார்க்க நல்லா இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவங்க லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, when you do not enjoy what you have spiritually and physically, you are a failure. அப்போ சில பேர் பார்த்தோன்னா ரொம்ப கஞ்சத்தனமாக எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் யாரும் சிக்கானாங்கன்னா கூட அதுக்கு கூட செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களே சிக்கானாலுமே அவங்களே அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு சிக்கனுங்கிற பேரில் அவங்கள்ட்ட இருக்கிற ரூபாவை என்ன செய்ய மாட்டாங்க,
கொஞ்சம் கூட அதை ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா கூட அங்கே அவ்வளோ ரூபா செலவாகும், நம்ம எதுக்கு அங்கே போகணும், வீட்டில் இருக்கிறதுல கும்பிட்டுக்கலாம், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சிக்கனங்கிற பேர்ல ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க எல்லாமே டோக்கம் என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க எல்லாருமே ஒரு ஃபெயிலியருங்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறத அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. இது வந்து நீங்க மணி மட்டும் கிடையாது, சில நேரம் வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் இருக்கும். அவங்க அந்த டைமை வந்து நம்ம நிறைய டிவி பார்த்துட்டோ ஃபோனை பார்த்துட்டோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அவங்களுக்குமே வந்து டோக்கம் என்ன சொல்றாங்கன்னா தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஃபெயிலியர். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த டைம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறைய டைம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஃபோனை பார்த்துட்டோம், டிவியை பார்த்துட்டோம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாங்க. சேம் வித் மணி. கோடிக்கணக்காக மணி இருந்தாலும் அவங்களால அதை ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க சிக்காக இருக்கலாம், வெளி சாப்பாடு சேராதுன்பாங்க. ஸோ அதை தான் டோர்க்கம் சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தங்க கிட்ட எல்லாம் இருந்தும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ஹேட்ரட், இந்த வெறுப்பு என்ன செய்யுமா, கம்ப்ளீட்டாக நம்ம சக்ஸஸை நோக்கி சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே பேரலைஸ் ஆக்கி விட்டுருமா. பேரலைஸ்னா என்னது, எதுவுமே வந்து செயல்பட முடியாம அந்த நம்மளோட அந்த சக்சஸை நோக்கி மூவ் பண்ற எல்லா செயலையுமே என்ன செய்யுமா, செயலிழக்க வச்சிருமா. எது, இந்த வெறுப்பு. ஸோ நீங்க நிறைய டைம் வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனாலும் என்னால் சக்சஸா மூவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க மெதுவா உட்காந்து யோசிச்சுப்பாங்க, யார் மேலேயாவது வெறுப்பு இருக்கா, இல்லை ஏன் மேலேயே எனக்கு வெறுப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம மேலே வெறுப்பு இருந்தாலுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. ஸோ மற்றவங்க மேலே யார் மேலே இருக்கு அப்படிங்கிறத சில நேரம் வந்து பார்த்தோன்னா எங்கேயோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆளை பார்த்துருப்போம், அந்த ஆள் கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்போம். நம்ம இன்னமும் அன்னைக்கு அதை நினைச்சா அந்த ஆள் மேலே அவர் வெறுப்பு, அவ்வளோ வெறுப்பு இருக்கும். ஆனால் நம்ம அந்த நம்பரை திருப்பி பார்க்கவே போறதில்ல. அப்போ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் நம்ம என்ன செய்யலாம், நிறைய ஃபர்கிவ்னஸ் கொடுத்து, நிறைய பிளெஸ்ஸிங் கொடுத்து, அவனை பற்றின தாட் வந்தாலே இமீடியட்டாக என்ன பண்ணணும், அவங்க இன்னும் பெட்டரா எப்படி மாறணும். ஓகே, நம்ம அன்னைக்கு அவர் அவ்வளோ கோவமா பேசினது வந்து உங்களுக்கு அவரை பார்த்தா அவ்வளோ வெறுப்பு இருக்குன்னா ஓகே, அந்த பர்சன் ஒன்று லவ்விங்கா மாறணும், இமீடியட்டா ஒரு பிளெஸிங் அனுப்பிச்சு விடணும். அதை விட்டுட்டு இன்னும் அன்னைக்கு அவர் அப்படி பண்ணிட்டாரேன்னு நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. பேசினா நம்ம இன்னும் வெறுப்பு தான் நம்ம மேல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு சென்டர்ல கூட நானும் என்னோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தோன்னா எப்பயோ நடந்த விஷயம் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா ஆட்டோ பைலட் மோட் மாதிரி நம்ம பிரெயின்ல அப்படியே கடன்னு பிரிண்ட் அவுட் மாதிரி அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வரைக்கும் போகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னும் அந்த சிச்சுவேஷனை, அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ணாமல் வச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே இருக்கும், இது எல்லாமே பக்ஸ் மாதிரி நம்ம சட்டில் பாடிஸ்லாம் அங்கங்கே இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர்ல பக் வந்தால் என்ன செய்யுது, கம்ப்ளீட்டா சிஸ்டமே வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ற மாதிரி இந்த பக்ஸ் அங்கங்க நம்மள அவங்க ஃபர்கிவ் பண்ணாம, அவங்க மேல அன்பு செலுத்தாம இருக்கிற அந்த பக்ஸ் அங்கங்க இருந்து நம்ம லைஃபை சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான தடையை கம்ப்ளீட்டா அது செயல்படுத்த ஆரம்பிச்சு. ஸோ அந்த வெறுப்பு இருக்கிற பர்சனை நம்ம முழுமையா மன்னிச்சு, நிறைய நீங்க லவ் போய் பிசிக்கலா காமிக்கணும்னு கிடையாது, அட்லீஸ்ட் தாட்ஸ், அவங்க பத்தின தாட் வந்த உடனே இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு லவ்விங் தாட் அனுப்பிச்சிருங்க, ஒரு கம்பேஷனட் தாட், ஒரு ஜாய்ஃபுல் தாட், ஹாப்பி தாட் அனுப்பிச்சு விட்டுருங்க. அனுப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு வெறுப்புக்கான கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த பக்ஸை டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையும் இரேஸ் பண்ண ஆரம்பிச்சாலே என்ன ஆகுமா, நம்ம சக்சஸ் நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஃபர்கிவ்னஸ் அண்ட் லவ்விங் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெறுப்பான இருக்கிற அந்த நபர் மேல அனுப்புறது. அந்த சிச்சுவேஷன், சில சிச்சுவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிச்சுவேஷனுக்குமே அந்த நெகட்டிவா அந்த சிச்சுவேஷன் அந்த வந்த உடனே இமீடியட்டா என்ன செய்யுங்க, அந்த சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இமீடியட்டா மாத்தி யோசிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்க யோசிக்கவே என்னாங்கன்னா உங்க சட்டில் பாடிஸ்ல இருக்கிற அந்த வெறுப்புக்கான தாட் ஃபார்ம்ஸ், அந்த வெறுப்புக்கான எமோஷன்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சு. சரியா? தேர்ட் ஒன் டு எலிமினேட் என்னதுன்னா ஸ்லாண்டர். ஸ்லாண்டர்னா என்னதுன்னா அவதூறு பேசுறது. ஆக்சுவலா அவதூறு அப்படின்னா, ஸ்லாண்டர் அப்படின்னா என்னதுன்னா ஒரு நடக்காத ஒரு விஷயத்த ஒரு நபர் மேல திணிச்சு அவரோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்றது. சரிங்களா? இது வந்து பிசினஸ்ல மட்டும் கிடையாது, நிறைய ஃபேமிலிஸ்லயும் நடக்குது, நிறைய கார்பரேட் ஆஃபீஸ்ல நடக்குது, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனர்ஸ் இதுக்குள்ளயுமே நிறைய நடக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ற ஸ்லாண்டர் பண்ற பர்சன் கம்ப்ளீட்டா என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பிரெயின்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துருமா. பிரெயின்
மீன்ஸ் முக்கியமாக நம்மளோட மனசில் ஒரு நிதானமே இருக்காது, எப்பயுமே ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருப்போம். யாராவது நம்மள்ட்ட வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்டாலும் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவங்க யோசிப்பாங்கன்னா சாதாரண இதுதானே கேட்டேன், இதுக்கே நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம இந்த ஸ்லாண்டர் நம்ம நிறையா பண்ண நம்ம மனசு வந்து எப்படி இருக்கும்னா எப்பயுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்கும், ஒரு நிதானத்திலே இருக்கவே இருக்காது, கசகசப்பிலே இருப்போம், ஒரு சலனமற்ற தன்மையிலே இருப்போம். ஸோ இந்த ஸ்லாண்டர் என்ன செய்யும்ன்றாங்கன்னா கம்ப்ளீட்டா இது வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் லைன்ஸ், நம்ம சக்சஸை நோக்கி நம்ம சில பேர்கிட்ட பேசிட்டு இருப்போம், இல்ல சில பிளான் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அந்த லைன்ஸை ஃபுல்லாவே என்ன செய்யுமா, கம்ப்ளீட்டா இது வந்து என்ன செய்யுமா, எரிச்சிருமா. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கீங்க, கோடிக்கணக்கான டீல் பேசிட்டு இருக்கீங்க, அது கிட்டத்தட்ட முடியிற போற ஸ்டேஜுக்கு வர்றப்போ நம்மள அறியாம ஏதாவது நம்ம வேர்ட்ஸ் விட்டுருவோம், இல்ல தெரியாம சில தப்பான விஷயங்கள் அந்த கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன ஆகும், கம்ப்ளீட்டா அந்த டீலே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ யார் ஒருத்தங்க இந்த ஸ்லாண்டர், இந்த அவதூறு பேசுறத நிறைய பண்றாங்களோ, அந்த விஷயத்த நிறைய செய்யறாங்களோ, அவங்களுக்குள்ள வந்து இந்த கம்யூனிகேஷன்னால ஏதாவது ஒரு இஷ்யூ சக்சஸ் ஆகாம அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் தான் வந்து டோர்கம் புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இட்ஸ் த கிரேட் ஃபேக்டர் ஃபார் சக்சஸ். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிசினஸ் டீல் உங்களுக்கு வருதுனாலும் ஒன்று உங்களுக்கு இன்டர்நெட் மூலியமா ஒரு கம்யூனிகேஷன் வருது, இல்லை நீங்க ரேடியோல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கேட்டு நீங்க போவீங்க, இல்ல உங்கள்கிட்ட யாரோ வந்து சொல்றாங்க இந்த இடத்துல வந்து ஸ்டால் போடுறாங்க, இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி பண்ணலாம், யாரோ ஒருத்தங்க மவுத் டு மவுத் சொல்றது, சம்டைம்ஸ் வந்து லெட்டர்ஸ்ல வர்றது, போஸ்ட்ல சில நேரம் வரும் பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க வந்து அங்க ஸ்டால் போடணும்னா போடலாம், இல்ல நீங்க உங்களோட சர்வீஸ் அங்க பண்ணணும்னா பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம ஹேண்ட் ஷேக், ஒருத்தங்களுக்கு நம்ம ஹாய் பார்த்து ஒரு நல்ல ஹேண்ட் ஷேக் மூலியமா கூட நமக்கு சில என்னங்களாம் அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல டீலிங் கிடைக்கலாம், ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கூட கிடைக்கலாம். பிளஸ் சம்டைம்ஸ் நம்ம பண்ற ஸ்பீச்சஸ் சரிங்களா. ஸோ நம்ம கொடுக்குற ஸ்பீச் ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் டெய்லி வந்து 5:30 to 6:30 ஒரு செஷன் எடுப்பாங்க. அதுல நிறைய வந்து தானம் பண்றது பத்தி பேசுறப்போ அப்ப அங்க இருக்கிற அந்த டீம் பீப்புள் பார்த்தோம்னா நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்து, இப்போ நம்ம சிறகுகள்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் பாருங்களா, அதுக்கு நிறைய டொனேஷன்ஸ் அந்த பீப்புள்கிட்ட இருந்து வரும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், நம்ம சக்சஸ் நோக்கி மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த நம்ம எப்பப்பெல்லாம் இந்த அவதூறு பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்யூனிகேஷன் நமக்குள்ள வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த கம்யூனிகேஷன் லைன் பிட்வீன் அஸ் அண்ட் தி அதர் பர்சன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ கண்டிப்பா இன்னொன்று நம்ம இது இன்னும் நெகட்டிவா இப்போ இந்த இதெல்லாம் கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றோம். இதோட நெகட்டிவா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல ஆர்டர் எடுக்கணும், இல்ல ஆர்டர் ஒரு இடத்துல வாங்கணும்னாலுமே நீங்க கால் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி தான் அந்த ஆர்டரே வாங்க முடியும். ஆனா நீங்க இந்த ஏற்கனவே நிறைய ஸ்லாண்டர் பண்ண ஒரு பர்சன், அவதூறு செய்யற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த பர்சன் கூட கான்டாக்ட் பண்ண முடியாது, டைம்லி கான்டாக்ட் கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த நபர் பிஸியா இருப்பாங்க, இல்ல உங்க போனை பார்த்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு எடுக்காம இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ நீங்க இந்த ஸ்லாண்டர் அவதூறு பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கே பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு கால் வருது சரிங்களா, இந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க சேருங்கன்னு சொல்லி மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்றாங்க, நம்ம அதுக்கு அப்ளை பண்ணி சேர்ந்துடுறோம். ஆனா நீங்க போன் போட்டு உங்க டைம் அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்கிறாங்க. அப்ப நம்ம போன் போட்டுட்டே இருக்கோம் டைம் அப்பாயின்மெண்ட்டை வாங்குறதுக்கு. ஆனா சம்டைம்ஸ் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும், அவ்வளவுதான், அந்த வேலை இல்லைங்க, ஒரு 10 நாள் கழிச்சு தான் உங்களால அவங்க கூட பேச முடியுதுன்னா எப்படி இருக்கும், அந்த வேலை வேற யாருக்கோ போயிருக்க வாய்ப்பு உண்டு, இல்ல வேற யாருக்கோ நிஜமாவே கிடைச்சிருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, நமக்கான அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பிரேக்கப் ஆகுது. அப்ப அது எதனால ஆகுதுன்னா, நம்ம இந்த அவதூறு ஏற்கனவே நிறைய பேருக்கு செஞ்சனால நமக்கு அந்த கம்யூனிகேஷனால கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருக்கு சரியா. சோ டோர்கம் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, the slanderer buries himself in his own grave. சூப்பர் பாருங்க, யார் ஒருத்தங்க அவதூறு பண்ணிட்டே இருக்காங்களோ, அவதூறுனா நான் திருப்பியும் சொல்லிடுறேன், ஒருத்தர் மேல இருக்கிற நல்ல ரெப்யூட்டேஷனை தப்பான விஷயங்கள் அவரை பத்தி பரப்பி அந்த ரெப்யூட்டேஷனை கெடுக்கிறது. அவர் நிஜமாவே நல்ல பர்சனா தான் இருந்திருப்பாங்க, ஆனா போய் அவர் வந்து கெட்டவர், அவர் வந்து இவ்வளோ கோவப்படுவாரு, அவர் இந்த இடத்துல இப்படி தப்பு பண்றாரு, அந்த இடத்துல நிஜமாவே பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி அவங்க மேல வெறுப்பு உண்டாக்குறது. ஸோ இதை நம்ம செஞ்சிருக்குமான்னு ரொம்ப நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டோம், பட் நம்மள அறியாமே ரிலேஷன்ஷிப்ல அதை செஞ்சிருக்குமாங்கிறத பாருங்க. இது பிசினஸ்ல மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்ல நம்ம நல்ல பேர் வாங்குறதுக்காக
வேற யாரை பற்றியாவது சொல்கிறோமாங்கிறது பாருங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பர்சன் நிறைய அது செய்ய செய்ய நம்மளே நமக்கு சவக்குழியை நோண்டிக்கிறோம்னு சொல்லி டோர்க்கம் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அவ்வளோ தப்பு, அந்த அந்த அவதூறு செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு தப்பான். ஸோ டோர்க்கம் இதை என்ன சொல்லி இங்கே முடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து யூ were born to be a successful person, so don't grave your own grave. ஓகே, ஸோ நம்ம வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணுங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளே நம்மளோட சவக்குழிக்கு நம்மளே நோண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் கிட்ட ஒரு இஷ்யூ இருக்கு, மணி ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பர்சன் கிட்டே டைரக்டாக கூப்பிட்டு பேசி, இந்த இது $100 பிரச்சனையா, இந்த $50 லாபம் நீ வச்சுக்கோ, $50 நான் வச்சுக்கிறேன், இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிருன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பாருங்க. அதை விட்டுட்டு அந்த பர்சனை பற்றி தப்பா போய் பின்னாடி பரப்ப வேண்டாம். சரிங்களா? நம்ம அப்படி பரப்ப நம்மளோட கர்மிக் வீடை வந்து நம்ம இன்னும் ஜாஸ்தியாக்கிட்டே இருக்கோம். அப்போ நெகட்டிவ் கர்மாவை இன்னும் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கோங்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த அவதூறு பண்ணுறத முழுமையாக இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, நம்ம இனிமேல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? த ஃபோர்த் ஒன் என்னது அப்படின்னா வந்து ட்ரீசன், துரோகம். ஓகே, நம்ம துரோகம் பண்ணியிருப்போமான்னு பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சு பண்ண மாட்டோம், பட் தெரியாமல் வந்து சில நேரங்களில் பண்ணிடுறோம். மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயத்த நம்ம கொடுக்காம அவங்களுக்கு துரோகம் பண்ணி, அவன்கிட்ட கொடுத்தா இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அவன்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் நஷ்டமாக்கிடுவான்னு சொல்லி, ஜாதகப்படி அவன்கிட்ட கொடுத்தோன்னா அவன் அதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சில டைம் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி துரோகம்லாம் நம்ப வைக்கிறது. இப்போ வந்து அந்த பர்சனை நம்பி தான் நம்ம அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ பொறுப்பையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து அந்த நம்பிக்கையுமே மாற்றி அவங்களோட நன்மையை கருதி ஏதாவது இந்த நபருக்கு தப்பு செஞ்சாங்க, அதுதான் வந்து துரோகம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தீங்கன்னா அவர் கூட ஃப்ரெண்டாகவே இருங்க, துரோகம் பண்ணாதீங்க. நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்களோட ஸ்பௌஸை கூட, இப்போ அது ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க கூட இருக்காங்க, பட் அவங்களோட ஸ்பௌஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து இவங்களுக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அவங்கள்ட்ட பேசுறது, இதுவுமே துரோகம் தான். இது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பண்ணுவாங்களா பீப்புள், நம்ம சினிமாவில் தான் பார்க்கணும், பட் நிஜமாவே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் துரோகம் எப்பயுமே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு தான் உங்கள் ஸ்பௌஸ் அவ்வளோ கேஷுவலாக கூட கூட்டு வந்து பேச வைக்கிறதுலாம். இது எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இது வேற, பிஸ்னஸ் வேற, இது வேற, நம்ம பணம் சம்பாதிக்கிற விஷயம் வேற. ஆனால் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் உங்களை விட்டு ஓடிட்டே இருக்கும், நீங்கள் அதை போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்தாலும் நீங்கள் ஒரு துரோகம் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை காப்பாற்றவே செய்யாது. எப்போ நீங்கள் ஒரு தப்பான விஷயத்த செய்கிறப்போ. சரிங்களா? சில பேர் நினச்சிக்கணும்ல, நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நான் வந்து இந்த லெவலாக்கும் அந்த லெவலாக்கும் என்னெல்லாம் யாரும் தொட முடியாது, இத்தனை வருஷம் நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான்லாம் ரெகுலராக ஷீல்டு போடுறேன். எதுவுமே வந்து இப்போ நீங்கள் ஒரு துரோகம் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா ஈஸியாக மாட்டிடுவீங்க. உங்களோட அந்த உங்களோட அந்த ஆன்மீக சக்தி உங்களுக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் அது உங்களை காப்பாதாதுன்ட்டா. ஸோ அந்த துரோகம் பண்ணுறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு தப்பான இதுக்குள்ளே போய் உங்களை மாட்டியே விட்டுரும். உங்களுக்கு நீங்கள் என்ன ஷீல்டாக இருந்தீங்க, என்ன ஷீல்டு போட்டோனாலும் அது வேலையே பார்க்காதுங்கிறாங்க. அதை தான் டோர்க்கம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன செய்யணும், நம்ம கம்ப்ளீட்டாக இந்த துரோகம் பண்ணுறது, பயம் ப்ளஸ் வெறுப்புலேருந்து, இந்த 3 விஷயத்துலேருந்தே நம்ம நிறைய தூரம் இதெல்லாம் எலிமினேட் பண்ண ஆரம்பித்தாலே சக்ஸஸ் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். முக்கியமாக ஃபியர். இந்த ஃபியர் வந்து ஃபியர் ஆஃப் சொசைட்டி இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்குது. நம்ம வந்து சில நேரங்களில் பார்த்தோன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம், ஆனால் நம்ம இதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த பர்சன் என்ன நினைப்பாங்க, நம்ம இவ்வளோ ஜுவல்லரி போட்டு போனால் இவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிறோம். ஜஸ்ட் வந்து இந்த ஃபியர்லாம் வந்து இது என்ன, இது ஒரு சாதாரண பயம் தானே. ஆனால் அப்படி கிடையாது. இது நீங்கள் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்களே உங்களுக்கு தடை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபியர் எலிமினேட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபியரையும் எலிமினேட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கங்கிற ஃபியரையும் நம்ம என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக அதையும் எலிமினேட் பண்ணணும். அதுவுமே உங்கள் சக்ஸஸை
தடுக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்போ உங்களுக்கு யூ ஆர் டெஸ்டைன் டு பி சக்சஸ்ஃபுல்னு சொல்லி நிறைய குருமார்கள் சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் நிலைமைக்கு போகணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நீங்க நிஜமாவே ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க, ஒரு நல்ல கார் வாங்குவீங்க, ஒரு நல்ல என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ட்ரெஸ், இவ்வளோ நாள் நல்ல ட்ரெஸ் பண்ணாங்க திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, இப்ப இருக்கு. ஆனா இது இவங்க பார்த்தா பயப்படுவாங்களோ அவங்க பார்த்தா பயப்படுவாங்களோன்னு இன்னும் நீங்க நம்மளவே குறுகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ டோர்கம் இதை தானே சொன்னாங்க, நீங்க எவ்வளோ ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்த் வச்சிருந்து நீங்க அதை நல்லா யூஸ் பண்ண முடியலன்னா நீங்களும் அப்போ ஃபெயிலியர் தான். ஸோ அப்போ இந்த ஃபியர் கண்டிப்பா இருந்ததுன்னா நிறைய நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பர்சனுக்காக, அந்த சம்டைம்ஸ் நம்ம ஸ்பவுஸ்க்காக, நம்ம ஃபேமிலிக்காகவே நம்ம சில விஷயங்கள் அப்படி என்ஜாய் பண்ணாமல் இருந்தாலுமே நம்மளுமே ஃபெயிலியரை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபியரை கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், நம்மள்ட்ட எலிமினேட் பண்ணியே ஆகணும். இந்த 5th and 6th ஃபேக்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, 5th ஃபேக்டர் பொறாமை. ஓகே, இந்த பொறாமை நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படுறோமா இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 3 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே எல்லாரும் ஒன்னா தான் ஜாலியாக இருக்காங்க, நடுவில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுது, எல்லாரும் பிரிஞ்சிடுறாங்க. திருப்பி இந்த 3 பிரதர்ஸும் சேர்ந்து ஒன்னா ஜாலியாக இருக்கிறத பார்க்குறப்போ என்னைக்காவது எதுல இதுலையா கேக்குதே, அதனால தானே இல்லாட்டினா யாரும் சொல்லியிருப்பாங்களே. கூகுள் மீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் பேசுறது கேக்குது தானே? ஹலோ ஹலோ, கேக்குதா? யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. சரியா? சோ நம்ம பார்த்தோம்னா அந்த சிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த 3 பிரதர்ஸும் ஒன்னா சேர்றத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இல்லாமே நீங்க 3 பேருமே நல்லா இருக்கீங்கல்ல, அது அன்னோயிங்க அவங்களுக்குள்ள உள்ள ஜெலசி வெளிக்கும் காமிக்கிறாங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல நீங்களே அந்த மாதிரி ஏதாவது உங்களை அறியாமே நம்ம தெரிஞ்சு அந்த பொறாமப்படவே மாட்டோம். சரியா? அன்னோயிங்க அந்த மாதிரி இருக்கா ரிலேஷன்ஷிப்லயோ பிஸ்னஸ்லயோ நம்ம ஃப்ரெண்டா தான் இருப்பான். அவன் திடீர்னு ஜாப் இன்க்ரிமெண்ட்னால நமக்கும் மேல சம்பாதிச்சு மேல போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம அவனை நல்லா சூப்பர்டான்னு சொல்லி வாழ்த்துறோம். பட் நமக்கு உள்ளுக்குள்ள இவன் நமக்கு அப்புறம் தான் வேலைக்கு சேர்ந்தான், இவன் மட்டும் இப்படி போயிட்டான்னு உங்களுக்கு அந்த பொறாம லைட்டா வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. சில நேரம் நம்மள அறியாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே பொறாமையின் தான் டோர்க்கம் 5th ஃபேக்டர் போட்டுருவாங்க, டு எலிமினேட் ஃபார் சக்சஸ். அப்போ இந்த பொறாமையுமே கம்ப்ளீட்டா நம்மகிட்ட என்ன செய்யணும், எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பழி வாங்குறது, ஓகே நீ இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும், நீ கொடுக்கல, இந்த உன் லைஃப்ல பாரு நீ எப்படி போறன்னு சொல்லி சில நேரம் நம்ம சபிக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே பழி வாங்குற மாதிரி தான். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் அவனை அப்படியே விட்டுட்டேன் மேடம், அவன் என்னமோ ஆயிட்டு போறான் ஆனா நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுவுமே என்னது, அவனை பலிக்கிறதுமே பழி வாங்குறது தான். நம்ம வேர்ட்ஸ்னாலயோ தாட்ஸ்னாலயோ பழி வாங்குறோம் அவனை. நம்ம இந்த நாசமா போனோம், நீ என் பிள்ளையே இல்ல, நீ அழிஞ்சு, இது எல்லாமே அன்னோயிங்கா அவன் மேல இருக்கிற அந்த ஒரு பழி வாங்கும் தன்மை தான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வேற மாதிரி வெளிப்படும். நீங்க பழி வாங்குறதுனா நீங்க டைரக்டா இது செய்யணும், பிசிக்கலா செய்யணுங்கிறதோட இந்த மாதிரி வேர்ட்ஸ்லயுமே அவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்மள அவங்கள பழி வாங்கலாம். ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்றாங்க டோர்க்கம், பொறாமையும் பழி வாங்குறதும் கம்ப்ளீட்டா அது டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன். டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன் என்னது, அழிக்கக்கூடிய எமோஷன். யார் அழிக்க போகுது, அதை உண்டாக்குறவங்க. யாரு பொறாமப்படுறாங்களோ, யாரு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் என்ன செய்ய போகுது, அழிக்க போகுது. இது டோர்க்கம் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இது உங்க பிசிக்கல் பாடியவும் டேமேஜ் பண்ணும். கேட்கலையாங்க? வெளியில வந்துட்டேனா? இல்லையே, இருக்கேனே, இந்த இருக்கேனே. ஓகே, சோ இது என்ன ஆகுது அப்படின்னா யாருமே சாரி, இது அன்னோயிங்கா நம்மளோட பிசிக்கல் பாடியை மட்டும் டேமேஜ் பண்ணாம நம்மளோட பிரெயினையும் டேமேஜ் பண்ணுது. பிசிக்கல் பாடியை டேமேஜ் பண்றப்ப என்ன ஆகும், நிறைய சிக்னஸ் வருது,
ஃபிசிக்கலாகவும் சிக்னஸ் வரலாம், எமோஷனல் மென்டல் எல்லா சிக்னஸும் வரலாம். ஸோ நம்மளோட பிரெயினே பாதிக்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் நிறைய பாதிப்பு உண்டாகுது, நிறைய நமக்கு ஃபிசிக்கலாவுமே நிறைய இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால தோற்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொறாமையும் இந்த பழிவாங்கும் தன்மையும் இருந்தது அப்படின்னா வந்து நம்மளோட ஃபியூச்சரை நம்மளே பாதிக்கிற மாதிரி. சரிங்களா? என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த பகுத்தறிஞ்சு பார்க்கும் தன்மை நம்மகிட்ட நிறைய குறைஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஒரு இடத்துல வந்து நமக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நமக்கு இந்த பகுத்தறிந்து பார்க்கும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளோட பிரெயினே வந்து டேமேஜ் ஆகிறப்ப என்ன ஆகுது, நம்மளால அந்த பகுத்தறிஞ்சு பார்க்கும் தன்மை குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட செயல்களே நம்மளை வந்து அழிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடும். சரிங்களா? ஸோ அதை தான் டோர்க்கம் வந்து சொல்றாங்க. There is an ancient proverb which says, jealousy is like a strong viper which bites its container. இந்த பொறாமைங்கிறது வந்து ஒரு பாம்பு மாதிரியாம். அந்த பாம்பு என்ன செய்யும், அதோட கண்டெய்னர் அது எதுக்குள்ள போட்டிருக்குமோ அதையே பைட் பண்ற மாதிரி நமக்குள்ள எவ்வளோக்கு பொறாமை குணம் வச்சிருக்குமோ அவ்வளோக்கு அதை என்ன செய்ய போகுது, நம்மளையவே அழிக்க தொடங்கிரும்னு சொல்றோம். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே சக்சஸ் நமக்கு கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கா இருக்கிறது மட்டும் சக்சஸ் கிடையாது. நீங்க உங்களோட பிசிக்கலா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிளஸ் ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பீங்க. எப்படின்னா உங்களோட எமோஷன்ஸ் பிளஸ் நீங்க எல்லா விஷயங்கள்லயுமே டோர்க்கம் சொன்ன மாதிரி பியூட்டி, குட்னஸ், ரைட்டியஸ்னஸ், ஜாய் அண்ட் ஃப்ரீடம். ஸோ இந்த 5 விஷயத்தையும் உங்களால் அழகாக செஞ்சு எந்த விஷயத்தையும் ஈஸியாக ஸ்பிரிச்சுவலாகவும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்ம தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், நம்ம விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நம்மளால வந்து நம்ம தேர்ட் சைட் ஆஃப் சக்ஸஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ தேர்ட் சைட் ஆஃப் சக்ஸஸ் என்ன பார்த்தோம்னா, இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ். ஆட்டோமேட்டிக்காக இந்த 6 விஷயத்தையும் எலிமினேட் பண்ண என்ன ஆகும்னா இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாமே அதுவும் எலிமினேட் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ சக்ஸஸ் நோக்கி நீங்கள் ஈஸியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் இந்த 6 விஷயத்தை எலிமினேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நமக்கு இந்த ஃப்ரைடே வந்து செஷன்ஸ் இருக்காது, ஏன்னா நம்ம விசாக் செலிப்ரேஷன் இருக்கு அன்னைக்கு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி குரூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 9:30 to 11:45, 10:54 பீக் டைம் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த 9:30 அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஜூமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாஸ்டர் சோவாகோக்ஸ்வியோட ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி சில டீச்சிங்ஸ் இருக்கும், எப்படி புத்தா பற்றின டீச்சிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். வேறவங்களுக்கு லிங்க் வேணும்னா உங்களுக்கு யார் மூலியமா அது கிடைச்சதோ அந்த லிங்க் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? டோன்ட் மிஸ். Vesak celebration is one of the biggest celebration for spiritual practitioners. Excuse me. அது வந்து May 1st அன்னைக்கு நைட் 9:30 நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க அதுல இட்ஸ் ஓபன் டு பப்ளிக். ஸோ யாருனாலும் அன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம விசாக் செலிப்ரேஷன்ல கலந்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஃப்ரைடே நீங்க எல்லாம் ஆன்லைன்ல அதுல கலந்துக்கோங்க. ஃப்ரைடே செஷன் இருக்காது. ஸோ வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் டியூஸ்டே வித், நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா 6 ஃபேக்டர்ஸ் டு எலிமினேட் ஃபார் சக்சஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்க போறோம், நெக்ஸ்ட் டியூஸ்டேனா 6 ஃபேக்டர்ஸ் டு ஆட் ஃபார் சக்சஸ். ஓகே, இதெல்லாம் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம், இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சரிங்களா? So we will meet on next Tuesday, same time 6:30 to see what are the 6 factors to add for success. Okay, thank you so much for watching. Bye.